வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுறாரு. தனி சின்னத்தில் தான் போட்டி. அவருக்கு என்ன சின்னம் ஒதுக்கப்படுறது அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2-3 நாட்களில் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ அதே ராமநாதபுரம் நேற்று வந்து வேட்புமனுவை தாக்கல் பண்ணிட்டாரு ஓபிஎஸ் அவர்கள். இப்போ அதே ஓபிஎஸ் அவர்களுடைய பேர்லேயே பல வேட்பாளர்கள் களமிறக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். திராவிட கட்சிகளுடைய இது ஒரு யுக்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பேரில் வந்து ஒரு தொகுதியில் ஒரு நபர் இருக்காரு அப்படின்னா அதே பேரில் அதே தொகுதியில் இன்னும் நிறைய வேட்பாளர்களை களமிறக்கினா பொதுமக்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பார்த்தீங்களா, யார் உண்மையான ஓபிஎஸ் அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பல ஓபிஎஸ் பேரில் வந்து நிறைய வேட்பாளர்கள் களமிறக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்று பார்த்தீங்கன்னா மதுரை உசிலம்பட்டியை சேர்ந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஒரு நபர் வேட்புமனுவை வந்து தாக்கல் பண்ணியிருந்தாரு. இப்போ தெற்காட்டூர் பகுதியை சேர்ந்த அதே ஓபிஎஸ் பேரில் இன்னொரு வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். அப்போ ஓபிஎஸ் பேர்லேயே இப்போ வரைக்கும் 3 வேட்பாளர்கள் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்காங்க. இது ஓபிஎஸ் அவர்களை தோற்கடிப்பதற்காக திராவிட கட்சிகளுடைய ஒரு ஏற்பாடு அப்படின்னு பாஜக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எத்தனை ஓபிஎஸ் களமிறக்கினாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் யாரு, தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ராமநாதபுரத்தில் டெஃபினட்டாக வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் சொல்கிறாங்க. பாஜக மற்றும் திராவிட கட்சிகளிடையே இந்த டாப்பிக்கில் டிபேட் வந்து நடக்குது. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா. நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் அவர்களுடைய ஒரு வீடியோ கூட நான் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, எல்லாரும் டாக்டர் 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 அப்படின்னா அப்புறம் யார் வந்து விவசாயி ஆகிறது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. ஆனால் அவருடைய வேட்பாளர்கள் லிஸ்ட் 40 பேரில் 15 பேர் வந்து டாக்டர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஒன்று. அடுத்து என்ன அப்படின்னா, எல்லாரும் விவசாயிகள் ஆகணும், எல்லாமே விவசாயம் பண்ணுங்க அப்படிங்கிற நரேட்டிவே ஒரு பொய்யான ஒரு போலியான நரேட்டிவாக நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் இந்தியாவுடைய ஜிடிபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது நம்ம இந்தியாவில் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 50% மேலே, 50லிருந்து 60% பொதுமக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் விவசாயத்தை நம்பி இருக்காங்க. அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்தியாவுடைய ஜிடிபியுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 விழுக்காடு, ஏறத்தாழ 15%. புரிகிற மாதிரி சொல்லணும்னா 60 பேர் வந்து இப்போ ஒரு வீட்டில் இருக்காங்க. 60 பேருக்கு வந்து அவங்களுடைய வருமானம், 60 பேருடைய வருமானம் 15 ரூபா. இந்த 15 ரூபாயை 60 பேருக்கு பிரித்து கொடுத்தா எவ்வளோ கம்மியாக போகும்? இதுதான் இப்போ அக்ரிகல்ச்சருடைய நிலைமையாக இருக்குது. இதே நீங்கள் சர்வீஸ் செக்டார் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது அப்படியே உல்டாவாக இருக்கும். மொத்தம் வேலை பார்க்குறதே 15 பேர் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் 60 ரூபா வந்து அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து கிடைக்கும். 15% தான் இருக்காங்க மக்கள் தொகை சர்வீஸ் செக்டாரில். ஆனால் 60% இந்தியாவுடைய ஜிடிபிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது சர்வீஸ் செக்டார். அப்போ எல்லாருமே அக்ரிகல்ச்சருக்கு வாங்க வாங்க அப்படிங்கிறதே ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவு. ஆல்ரெடியே கூடுதலாக தான் விவசாயத்தை நம்பி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அப்போ இப்போ இருக்கக்கூடிய மக்களை வந்து எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், ஒரு புதிய ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வழிமுறைகளை உருவாக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க தான் ஒரு நல்ல ஒரு பொலிட்டீஷியனாக வந்து இருக்க முடியும். அதை விட்டுட்டு எல்லாருமே விவசாயம் பண்ணுங்க, எல்லாருமே வாங்க அக்ரிகல்ச்சருக்கு வாங்க, யார் வந்து சோறு போடுவா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். இன்னும் விவசாயிகள் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ நம்ம நாம் தமிழரை பற்றி ஒரு விஷயம் பார்க்கலாம். என்னென்னா, விருதுநகர் நாம் தமிழர் வேட்பாளர் கௌசிக் அப்படிங்கிறவர் தான் போட்டிடுறாரு. அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு உறுதிமொழியை வந்து படித்து காட்டணும். ஆனால் கௌசிக் அவர்களுக்கு தமிழில் வந்து படிக்க தெரியலை. ஏன்னா அவர் ஓமன் நாட்டில் வந்து படித்தவர் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. தமிழ் தெரியலை அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி ஆகுனா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிப்பாங்க. அந்த கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு தமிழ் படிக்க தெரியலை அப்படிங்கிறது இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் ஆடி A4 கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரில் போய் வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். அவங்க ஆடி காரில் போனது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் நாம் தமிழர் என்ன மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுப்பாங்க அப்படின்னா, காரு இதெல்லாம் வந்து இயற்கைக்கு வந்து உகந்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்னெடுப்பாங்க. ஆனால் ஆடி A4 காரில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாதான் அது கெத்து அப்படின்னு நாம் தமிழர் பார்ட்டியை சேர்ந்த ஒரு வேட்பாளரே நினைக்கிறாரு அப்படின்னா, அப்போ சீமான் அவர்கள் சொல்கிறது அவருடைய கருத்துக்களை வேட்பாளர்களே கேட்கலையோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும்.
கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலையுடைய அந்த பிரச்சார பயண திட்டங்கள்லாம் எப்போ அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அண்ணாமலை வரக்கூடிய 29ஆம் தேதி அவருடைய பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டிடுறாரு. அவர் போட்டியிடாமல் இருந்தார் அப்படின்னா எல்லா தொகுதியிலையும் சுற்றி அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு சூழல் வந்து அமைஞ்சிருக்கும். ஆனால் கோயம்புத்தூரில் போட்டிடுறதுனால அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்குன்னு அந்த தொகுதிக்கு, இந்த ஒரு தொகுதிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் பாஜகவுடைய மாநில தலைவர். பாஜகவுடைய இந்த தேர்தலுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா, சீட்டு ஜெயிக்கிறதை தாண்டி அவங்க ஓட் ஷேரை வந்து பலப்படுத்தணும். பார்த்துக்கோங்க, பாஜகவுக்கு தமிழகத்தில் இவ்வளோ ஓட் ஷேர் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெரிய கட்சி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவங்க தனியாக வந்து நிற்கிறாங்க. மூன்றாவதாக ஒரு அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓட் ஷேர் வந்து அதிகப்படுத்துறதுக்கு அண்ணாமலையுடைய பிரச்சாரம் ரொம்ப முக்கியம். அதனால எல்லா தொகுதிகளிலையும் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்ள இப்போ இந்த பயண திட்டம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 29ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூர், திருவள்ளூர், வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை இந்த 5 பாராளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறாரு. 30ஆம் தேதி ஒரு நாளில் 5 பாராளுமன்ற தொகுதிக்கு போய் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். 30ஆம் தேதி சிதம்பரம், நாகப்பட்டினம், தஞ்சை, பெரம்பலூர், திருச்சி இந்த 5 தொகுதிகளில் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் எடுத்துட்டிங்கன்னா அவர் ஒரு இடத்துக்கு போவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்னியாகுமரி போகிறாரு அப்படின்னா அதனுடைய பக்கத்து தொகுதி என்ன, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ இந்த 2 தொகுதிகளுக்கான வேட்பாளரை ஆதரித்து ஒரு இடத்துல பிரச்சாரம் வந்து மேற்கொள்கிறாரு. அது ஓகே, அது ஒரு சினாரியோ. இங்கே அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு தொகுதிக்காக போய் பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்கிறாரு. ஒரு நாளைக்கு 5 தொகுதிகள். 31ஆம் தேதி கரூரில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு. கரூர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அவருடைய தொகுதியான கோயம்புத்தூருக்கு வராரு. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாட்கள் கோயம்புத்தூரில் தான் தங்குறாரு. கோயம்புத்தூரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் இறங்குறாரு. 4ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் இந்த 4 தொகுதிகளில் 4ஆம் தேதி பிரச்சாரம் பண்ணுறாரு. 5ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி இந்த 4 தொகுதிகளில் கேம்பெயின் பண்ணுறாரு. 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி 3 நாட்கள் கோயம்புத்தூரில் பிரச்சாரம் பண்ணுறாரு. 9ஆம் தேதி கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை இந்த 4 தொகுதிகளில் கேம்பெயின் பண்ணுறாரு. 10ஆம் தேதி நாமக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி இந்த 3 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுறாரு. 11ஆம் தேதி கோயம்புத்தூரில் பிரச்சாரம் பண்ணுறாரு. 12ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி இந்த 2 தொகுதிகளில் கேம்பெயின் பண்ணுறாரு. ஸோ 12ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த பயண திட்டம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 12ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய தொகுதியான கோயம்புத்தூரில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ணாமலை அவர்கள் அவருடைய தொகுதியில் இல்லாமல் மற்ற தொகுதிகளுக்கு போகிறாரு பார்த்தீங்களா, கேம்பெயின் பண்ணுறாருல, அந்த நேரத்தில் வாலண்டியர்ஸு, இளைஞர்கள், ஏகப்பட்ட இளைஞர்கள் அண்ணாமலை சார்பாக கோயம்புத்தூரில் கேம்பெயின் பண்ணுவாங்க, வீடு வீடாக போய் கேம்பெயின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பல மத்திய அமைச்சர்களும் தமிழகத்தில் அடுத்தடுத்து வர இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியாக மத்திய அமைச்சர்களும் கேம்பெயின் பண்ண போகிறாங்க. மோடி அவர்கள், அமித்ஷா அவர்களும் அண்ணாமலைக்காக கேம்பெயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.